உண்மையாக இருந்தும் கேவலப்படக்கூடிய ஆட்கள் மேஷராசி. பாவம் இந்த தடவை அவங்களுக்கு செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமா மேஷராசிக்காரங்க ஸ்டாண்டர்டோட நிற்க போகிறாங்க. வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது சுக்கிரன் அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களுடைய துணை அல்லது துணைவியார் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, இல்லை அவர்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு. சிவராஜ யோகம் அப்படின்றது யாருக்கு பொருந்தோ இல்லையோ மேஷராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக பொருந்தும். செம்மையான டைம் பீரியட் மேஷராசிக்காரர்களுக்கு. ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணிட்டு யாராக இருந்தாலும் ஒரு குட்டி குழந்தையா இருந்தால் கூட அப்படியே ஒரு மாதிரி லைக்கும். ஆடி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதிருக்கு. இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் சரி பண்றதுக்கான முயற்சியை மேற்கொள்வார்கள். கடன் அடையுங்க. முதல்ல அம்பிகை வழிபாடு மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் மேற்கொண்டீர்களே. ஆனால் ஆடி மாசமே அம்பிகை வழிபாடு தான். அதுவும் எக்ஸ்பெஷலி துர்கை வழிபாடு, சண்டி வழிபாடு, காளி வழிபாடு எல்லாம் பண்ணீங்கன்னா எவ்வளோனாலும் உங்களை அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி காட்டுவீங்க. வருகிற 19/7/2026 சென்னை செங்கல்பட்டில் நடக்க இருக்கிற 1000 சகசர சண்டி யாகத்தின் சிறப்பு அம்சம் தீப சண்டி யாகம். இதுல பங்கு பெற ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் அம்பிகையின் அருளை அப்படியே வாங்கி கொடுக்கக்கூடிய அல்டிமேட்டான ஒரு மாதமான ஆடி மாதம். எப்பவுமே ஆடி மாதம்னா அல்டிமேட் தான். அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்குது. நம்ம ஆடி மாத சிறப்பு பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஆடி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய சிவராஜ யோகம் இணைந்திருக்கக்கூடிய ஒரு மாதம். எனக்கு மட்டுமா, உங்களுக்கு மட்டுமா, ஊருக்கே உலகத்துக்கே சிவராஜ யோகத்தோடு திகழக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். எதுங்க சிவராஜ யோகம் அப்படின்னா, சூரியனும் குருவும் இணைந்து ஒரே இடத்தில் இருக்கிறது. அதுவும் உச்சபலம் பொருந்தி குரு இருக்கார். சூரியனுக்கு ரொம்ப பிடிச்ச வீடான கடக வீடு. இந்த வீட்டில் 2 பேரும் அமர்ந்திருத்தல், அதோடு சேர்ந்து புதனுடைய அமைப்பு, இதெல்லாம் சேர்ந்து இந்த தடவை புதாதித்ய யோகம், சிவராஜ யோகம்னு இந்த தடவை தாறுமாறாக இருக்க போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கோச்சார நிலவரத்தை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே, இந்த தமிழ் மாதம் என்பது ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மையை சுட்டக்கூடியது. நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? இதுவரைக்கும் புதனோட வீட்டில் தன்னுடைய இருப்பை வைத்திருந்த மிஸ்டர் சூரியன் அப்படியே நகர்ந்து இதோ என் ஃப்ரெண்டை பார்க்க வந்துட்டேன்ற மாதிரி குரு உச்சமாக இருக்கக்கூடிய கடக வீட்டிற்கு அமர்ந்திருக்காரு. கடக வீட்டில் சூரியன் தன்னுடைய இருப்பை ஆரம்பிக்கக்கூடிய காலம்தான் தட்சிணாயன புண்ணிய காலம். எப்பயும் உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம், இருவேறு காலங்கள் இருக்கும். நிறைய நியதிகள்லாம் இருக்குது. அப்போ தட்சிணாயன புண்ணிய காலம் இனிதே ஆரம்பம் இந்த 17ஆம் தேதியிலிருந்து, ஆடி மாதத்திலிருந்து. ஓகே, அப்படியே இது வரைக்கும் இருந்த புதன் வக்ரகதியில் என்னோட வீட்டை பார்த்துட்டு வரேன் மேலே உட்காந்துருக்காரு. 31ஆம் தேதி ஜூலை மாதம் அவரும் சேர்ந்து இந்த புதனோட சேர்ந்து வக்ர நிவர்த்தியாகி அமரப்போகிறார். இதுவே ஒரு மிகச்சரியான யோகத்தை, ராஜயோகத்தை கொடுக்க போகுது. அப்போ கடக வீட்டில் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் சூரியன் குரு புதனுடைய அமைப்பு சூப்பர். அப்படியே கீழே வந்தோன்னா சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து பயங்கரமான ஞான மார்க்கத்தையும் அம்பிகையுடைய அருளையும் வாங்கி கொடுத்தே தீர்வேன்னு இருந்துட்டு இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படியே போய் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தன்னுடைய நீச்ச வீடான, நான் நீச்சலாக எடுக்க மாட்டேன், வலுக்குறைவாக இருக்கக்கூடிய வீடான கன்னி வீட்டை நோக்கி தன்னுடைய பயணத்தை இனிதே துவங்க போகிறார். ஓகே, அதே நாளில் ராகுவோட சேர்ந்து சந்திரனுடைய காரகத்துவம். இந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட இந்த பக்கம் எப்பயும் போல் செவ்வாய் சுக்கிரனோட வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஓகே, கிட்டத்தட்ட எல்லா அமைப்பும் சேர்ந்து ஒரு மாதிரியான ராகு கேதுக்குள் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. அப்போ ஏதாவது நெகட்டிவ் ஆகிடுமா? இல்லவே இல்லைங்க. இது பேர் காலசர்ப்ப தோஷம் இல்லை, காலசர்ப்ப யோகம் இந்த மாதம் வரக்கூடியது. எல்லா சுபகிரகமும் ரொம்ப சுபத்துவமாய் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது மிகச்சரியான ராஜயோகத்தை இனிதே உருவாக்க காத்திருக்கு. ஏன்னா சூரியன் அப்படியே அடுத்த மாதம்லாம் தன்னோட வீட்டுக்கு போய் உட்காந்து ஆட்சி பலம் வாங்கிடுவார். வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய அரிய நிகழ்வு. அப்படியே இங்கே உட்காந்து சனிக்கு பார்வை கொடுத்துட்ருக்காங்க. செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இந்த மகரம் அப்படின்ற வீடு எப்பயுமே எனக்கு பிடிச்ச மகரம். ஆனால் இந்த தடவை காலபுருஷனுடைய 10ஆம் வீடான இந்த மகர வீட்டுக்கு கிட்டத்தட்ட சமசப்தமாக பார்வையாக புதனோட பார்வை, சூரியனோட பார்வை, குருவோட பார்வை எல்லாமே இயங்க போகுது. அதை தாண்டி கும்ப வீட்டுக்கு ராகு, இங்கே இருக்கக்கூடிய ராகுக்கு சுக்கிரன் பார்வை கொடுத்து சுக்கிரன் ராகுவோடைய ஒரு சேர்க்கை, ஒரு இணைவு அப்படின்றது இருக்குது. அங்கேருந்து செவ்வாய்க்கு 4ஆம் பார்வைன்னு ஒரு பார்வை இருக்குது.
செவ்வாய் ரிஷப வீட்டிலிருந்து அவருடைய 4ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய திரும்ப இருக்கக்கூடிய சுக்கிரனை வலுப்பெறும். எல்லா கிரகமும் தனக்குள் ஒரு பார்வை பரிவர்த்தனை மூலமாக இந்த தடவை ரொம்ப அபரிவிதமான நல்லவையெல்லாம் கொடுக்க போகுது. சரி வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரியான அமைப்பு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்குது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த என் மேஷராசினியர்களுக்கு. மேஷராசினியர்களுக்கு சொல்லும்போது மட்டும் அப்படியே வந்துடுது. எஸ், ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேஷராசிக்காரங்க அவங்களுக்காக பார்த்துக்க போகிறாங்க. எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த ஆடி மாதம் நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது ஒன்றா, எப்பயுமே ஊருக்கு உழைச்சி அதனால பிரயோஜனமே படாமல் கெட்ட பேர் வாங்கி சின்ன சின்ன கோவத்தால் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து உண்மையாக இருந்தும் கேவலப்படக்கூடிய ஆட்கள் மேஷராசிக்காரங்க. செவ்வாய் கரகத்துவமே அப்படி தான், நாட் ஒன்லி மேஷம், அது விருச்சிகமாக இருந்தாலும் அப்படி தான். பாவம் இந்த தடவை அவங்களுக்கு செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமா மேஷராசிக்காரங்க ஸ்டாண்டர்டோட நிற்க போகிறாங்க. போன மாதம் அப்படி இருந்தது. இந்த மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து கேதுவோட சேர்ந்துருக்கிறது அப்படின்றது ஒரு மாதிரியான ஞான மார்க்கத்தை கொண்டு போய் கொடுக்கும், இல்லை வியாபாரத்தில் ஏதாவது ஒரு தடையை கொடுக்கும், வாட்எவர். ஆனால் அடுத்து சுக்கிரன் தன்னுடைய 6ஆம் வீட்டில் போய் 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறது சரியா தப்பா பார்க்கலாம். 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறது வீட்டில் குடும்பத்தில் யாருக்காவது உங்களுக்கு மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதம் இருக்குது. அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது சுக்கிரன் அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களுடைய துணை அல்லது துணைவியார் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, இல்லை அவர்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏதோ ஒன்று இந்த மாதம் எட்டி பார்க்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஓகே, கூல். அதைத்தான் என்ன எடுத்தோன்னே ஆரம்பிச்சிட்டிங்களே. நாங்கள் பாசிட்டிவ் வைப்புக்கான வித்யா மேம்கிட்ட வந்தோன்னா வருது. இது ஒன்று மட்டும்தான் நெகட்டிவ், மற்ற எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த தடவை மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே அம்பிகையுடைய கடாட்சத்தை அள்ளி கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு ஆளுமை நிறைந்த மாதமாக இருக்கும். இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது வந்து யாருக்கு பொருந்தோ இல்லையோ மேஷராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக பொருந்தும். ஏன் அப்படின்னா 9க்கும் 12க்கும் உடையப்பட்ட குரு, 5க்கு உடையப்பட்ட சூரியன். இந்த 9, 5, 12ஆம் இடங்கள்லாம் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதிக்கு பார்வை, 10, 11க்கு உடையப்பட்டவனுக்கு பார்வை. செம்மையான டைம் பீரியடு மேஷராசிக்காரர்களுக்கு. ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட். யாராக இருந்தாலும் ஒரு குட்டி குழந்தையாக இருந்தால் கூட அப்படியே ஒரு மாதிரி லைக்கும். செவ்வாய் வேற சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரன் வீட்டில் உட்காந்து சுக்கிரனுக்கு பார்வை கொடுக்குறாரு. ஐயோ, செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். பயங்கரமான ஒரு செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்கக்கூடிய, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதிருக்கு. இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணுறதுக்கான முயற்சியை மேற்கொள்வார்கள். கடன் அடையுங்க முதல்ல. ஏன்னா 31ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்கரமாக இருக்கார். சந்தோஷம். புதன் வக்கரமாக இருக்கிறது யாருக்கு சந்தோஷமோ இல்லை, மேஷராசிக்காரர் சந்தோஷம். என்ன, உங்களை பற்றி நிறைய காசி பேசுவாங்க, காதிலே வாங்கிக்காதீங்க. லாபம் வரும்னு நினச்சி செஞ்ச இடத்துல இது வரைக்கும் லாபம் கண்ணுக்கு தெரியும், ஆனால் கைக்கு வராமல் இருந்திருக்கான இந்த மாதத்துலேருந்து லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். 2ஆம் அதிபதி கொஞ்சம் நீச்சமாகக்கூடிய காலத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனம் தேவை. பேச்சில் கவனம் தேவை, செயலில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி வாய் சம்மந்தப்பட்டு சில புண்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹீட்டு கொப்பளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே. அதே மாதிரி இந்த புதன் வக்கரமாகும்போது சில பேருக்கு உடம்புல அரிப்பு வருது, ஸ்கின் டிசீஸ் ஆகிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடக்கும். ஆனால் இங்கே உட்காந்து இந்த 2 பேரும் சிவராஜ யோகத்தோடு சேர்ந்து சனியை பார்க்குறாங்க. 100 விழுக்காடு மேஷராசிக்காரங்க அயல் நாட்டுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. வெளியூர் வெளிமாநிலம் போவதற்கான வாய்ப்பை 100 விழுக்காடு மேஷராசிக்காரருக்கு உருவாக்கி கொடுக்க போது கிரகங்கள். ஒருவேளை உங்கள் தசா புத்தி அதுக்கு ஒத்துழைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக விமானத்தில் பறக்கிறதுக்கான வாய்ப்பு, ட்ரெயினில் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் மேஷராசிக்காரருக்கு உண்டு. எப்பயுமே நான் சொல்கிறேன், இந்த கோச்சாரம் அப்படின்றது ஒரு இண்டிகேட் பண்ணுற விஷயங்க. உங்களுடைய தசா புத்தி அதை இம்பேக்ட் பண்ணணும், அதை வாங்கிக்கணும், அப்போ தான் வந்து இருக்கும் இல்லையா. இந்த தடவை வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த மாதிரி 12ஆம் இடம் அப்படின்றதே வந்து வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு. இந்த 2ம் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அங்கேருந்து சனி டைரெக்டாக சுக்கிரனை பார்க்குறாரு. அப்போ யாரெல்லாம் பிரிந்திருந்தீங்களோ, கணவன் மனைவி பிரிந்திருந்தீங்கன்னா அவங்க சேர்வதற்கான வாய்ப்பு. இல்லை என் கணவர் வெளிநாட்டில் இருக்கார், இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா கணவன் மனைவி இணைவதற்கான வாய்ப்பு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அவருக்கு டைரெக்டாக 12ஆம் இடத்துலேருந்து சனி பார்வை கொடுக்குறாரு. அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய குரு பார்வை. இந்த ட்ரையாங்கல் ஷேப் வந்து ஸ்டார் மாதிரி இயங்குது இந்த தடவை, செம்மையாக. அதனால் நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். கடன் மட்டும் வாங்காமல் தவிச்சு. கடன் வாங்கினீங்கன்னா இந்த மாதம் மாட்டிப்பீங்க. ஆனால் கடன் வாங்குறதுக்கான சூழல் தான் உருவாகும். கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு எப்படியா இந்த ஒரு மாதம் சரி பண்ணிட்டீங்க. ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே கடன் வாங்காமல் தப்பிச்சுக்கிட்டிங்கன்னா மேஷராசிக்காரங்க ஜெயிச்சிடுவீங்க. இல்லை அப்படின்னா கடன் வாங்கி ஒரு விஷயம் பண்ணணுன்ற எண்ணம் வரும்போதே முளையிலேயே கட் பண்ணிவிடுங்க. அது வேண்டவே வேண்டாம். அந்த கடனை அடைப்பதற்கு மிக நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். ஓகே. நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை
புது புது கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வரும். புது புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியும். நிறைய பேர் தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல போய் கேதுவோட உட்கார்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன், நான் திரும்பவும் சொல்றேன், பிளானட் ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சவன் பெஸ்ட். நான் திரும்ப திரும்ப என் கிளையண்ட்டுக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். பிளானட் அப்படின்றது வந்து அதுக்கு ஒரு கெட்டது மட்டுமே இல்லை. கேது அப்படின்னா மோசம், ராகுனா மோசம், ராகு கேதுக்குள்ள அடங்குச்சுன்னா அவ்வளோதான், உலகமா போச்சு. அப்படி இல்லைங்க. கேது தான் ஞானக்காரகன், யோகக்காரகன், போகக்காரகன். கேதுவால இவ்வளோத்தையும் கொடுக்க முடியும். தடை தாமதம் மட்டும் கேதுவோட வேலை இல்லை. கூரிய மைக்ரோ ரிசர்ச் கொடுக்கறது கேது. அதே மாதிரி நீங்கள் ஒரு சர்ஜனாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் டாக்டராக இருக்கீங்கன்னா அது கேது. நீங்கள் தையலோட கனெக்ட் ஆகிறீங்க, தைக்கிறீங்கன்னா அங்கே கேது இல்லாமல் முடியாது. ஸோ கேது அப்படின்றதுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான விடயங்கள்லாம் உண்டு. சும்மா அதில் அதுக்கு ஈக்குவலண்ட்டு தான் கோவில். கோவிலுக்கு தான் குரு கேது எல்லாத்தையும் வச்சாங்க. அதனால தான் பாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறாங்க, கோவிலுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்போது ஒன்றால் தான் நிவர்த்தி பண்ண முடியும்னு ஒரு நியதி இருக்கிற மாதிரி கேதுவின் காரகத்துவத்தால் தான் அடக்க முடியாது. அதனால் அம்பிகை வழிபாடே மேஷராசிக்காரர்கள் இந்த மாதம் மேற்கொண்டீர்களே. ஆனால் ஆடி மாதமே அம்பிகை வழிபாடு தான். அதுவும் எக்ஸ்பெஷலி துர்கை வழிபாடு, சண்டி வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் பண்ணிங்கன்னா எவ்வளோனாலும் உங்களை அடிச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி காட்டுவீங்க. போதும் இது வரைக்கும் ஊருக்கெல்லாம் உழைச்சது, இனிமேல் உங்களுக்கு உழைக்க ஆரம்பிக்க போகிறீங்க, எடுக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. விஸ்வரூப பிரம்மாண்ட வெற்றி. செலிபிரிட்டி யோகம் தான். சிவராஜ யோகம்ன்றது சாதாரண யோகம் இல்லை. செலிபிரிட்டி யோகம் தான் கிடைக்க போகுது மேஷராசி ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் தான் தலைமைத்துவம் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு உங்ககிட்ட கொடுக்க போகிறாங்க. பிரம்மாண்ட மேடையில் நீங்கள் வந்து நிற்க போகிறீங்க. உங்களுக்கான அமைப்பே வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு உயரத்தை தொடக்கூடிய உன்னத மாதமாக இந்த ஆணி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. ஆனால் என்னென்னா, நான் சொல்கிற மாதிரி டீப் அனலைஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா படிக்கும். இல்லைன்னா இந்த சுக்கிரன் எல்லாமே மொழிகளுக்கு அதிபதினு பேர். அப்போ அதை மட்டும் விட்டு மற்ற எல்லாத்தையும் பிள்ளைங்க படிக்கும். மேக்ஸ் நல்லா போடும், ஃபிசிக்ஸ் நல்லா போடும், கெமிஸ்ட்ரி நல்லா போடும். ஆனால் இந்த லாங்குவேஜ் மட்டும் வரவே வராது. நீங்கள் என்ன தான் அடித்தாலும் சுக்கிரன் போகிற வரைக்கும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் பெருசாக போட்டு பிள்ளைங்களை இது பண்ணால் இந்த மாதம் சாமிக்கு விட்டுலாம். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, ஜூலை மாதம் பார்த்துக்கலாம். என்ன இப்போது இன்னும் நிறையா மாதம் இருக்குது நம்மளுக்கு. சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு கேதுவோடு சேர்ந்துருத்தல் அப்படின்றது நிறைய நாலேஜை கொடுக்கும் பிள்ளைங்களுக்கு. அதே சமயம் சோம்பேறித்தனத்தையும் சேர்த்து கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு விரயத்தில் வந்து உட்காந்துருக்காரு மிஸ்டர் சனி. அப்போ விரயமாகனா என்ன, உடல் விரயமான பிள்ளைங்க விளையாடிட்டே இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் வேறு அங்கே வந்து உட்காந்துருக்காரா. ஸோ பிள்ளைங்க விளையாடிட்டே இருக்குமே தவிர படிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் போட்டித் தேர்வெல்லாம் எழுதக்கூடிய ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த தடவை கொஞ்சம் நிறைய எஃபெக்ட் எடுத்து நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிங்கம் ஒன்று புறப்பட்டதே போட்டுக்கோங்க. அந்த மாதிரியான பாட்டு தான் உங்கள் பின்னாடி ஓட போகுது. அந்த அளவுக்கு ஒரு ராஜயோகத்துக்கான அமைப்பு இனிதே மலர காத்துக்கிறது. திருமணம் ஆகாத மேஷராசிக்காரர்கள் திருமணம் நடந்தே தீரும். குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு அபரிவிதமாக இருக்குது. இது வரைக்கும் ஊடல் மட்டுமே இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு கூடல் அதிகரிக்க போகுது. வீட்டில் இருக்கவங்களோட உடல்நிலை, உங்களுடைய உடல்நிலை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. த்ரோட்டு, பல்லு இது 2 பிரச்சனையாகும். சில பேருக்கு பல்லு வலி, பல்லு பிடுங்கிறது, பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். 2ஆம் இடத்து அதிபதி கேதுவோடு சேர்ந்திருக்கார். தென் நீச்சமாகவும் ஆக போகிறார். அதனால் பல்லு சம்மந்தப்பட்ட வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாக்கு ஏதாவது கடிச்சிக்கிறது, ஏன்னா செவ்வாய் இருக்க ரத்தம் பக்கம் விட மாட்டார். அதனால் அந்த கால அமைப்பிற்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பேச்சில் கொஞ்சம் கவனம். ரொம்ப ஸ்பீடாக பேசுவோம், ரொம்ப வந்து வேகமாக, கொஞ்சம் கோவம் வரும். இந்த கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அது உங்கள் தப்பு இல்லை, செவ்வாய் தப்பு தான் சொன்னால் நம்புவாங்களா? நான் நம்புவேன். அடுத்தவங்களுக்குலாம் புரியாது, என்ன செவ்வாய் சரின்னு சொல்லுதுன்னு பார்ப்பாங்க. அதனால் கொஞ்சம் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுது. மேசராசிக்காரர்களுக்கு முடியாத விஷயம் தான், இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுவோம். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே சக்ஸஸ். இது வரைக்கும் இல்லாத பெயர் புகழ் அந்தஸ்து. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 2ஆம் இடம் அதிபதி போய் காலபுருஷனுடைய 5ஆம் வீட்டில் உட்காந்து கேதுவோட சஞ்சாரம் பண்ணுறதுன்றது ஞானத்தோட சொரூபமாக மாறிடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு இறை வழிபாட்டின் மேல் நம்பிக்கை இருக்கிறது, அம்பிகை மேல் நம்பிக்கை இருக்குதுன்னா தயவு செஞ்சு அம்பிகையை பிடிச்சிக்கோங்க. ஓம் தும் துர்காய நமக்கு, ஓம் தும் துர்காய நமக்கு சொல்லிகிட்டே இருங்க. அங்கேருந்து சுக்கிரன் வந்து கேது மோட சேர்ந்து ராகுக்கு பார்வை கொடுக்கலாம். சுக்கிரன் ராகு இணைவு தான் வந்து அம்பிகை. யாராக இருந்தாலும் சரி, இந்த தடவை ஏதாவது ஒரு சுமங்கலி பொருட்களை வாங்கி மேஷராசிக்காரங்க அண்ணன்மார்கள் கொடுத்து பாருங்கள். உங்கள் தங்கச்சிகளுக்கு முடிஞ்ச எனக்கு அமுச்சு வைங்க, சரியா? கொடுத்து பாருங்கள். மிகச்சரியான ராஜயோகம் உங்களை தேடி வரும். அதனால் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி அடுத்தவங்க காசி பேசுவாங்க, உங்களை பற்றி புறணி பேசுவாங்க, காதலே வாங்காதீங்க. அப்படிலாம் என்ன, நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அது மாதிரி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஓகே, 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு தொட்ட இடமெல்லாம் வெற்றி. தொட நினைக்கக்கூடிய உயரத்தை தொலைத்து விட்டுவீர்கள். பிஸ்னஸில் புது டெவலப்மெண்ட் ஆகும். பெருசாக ட்ராவல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங்கில் ஃபீல்டில் இருக்கவங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டு போகிறது, வெளியூருக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ட்ராவல் கண்டிப்பாக நடந்தே தீரும் மேஷராசிக்காரர்களுக்கு. நிறைய பேருக்கு வாட்ச் வாங்குவீங்க. இதில் வாங்கினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வாட்ச் வாங்குறதுக்கான யோகம் நிறைய இருக்குது. அதே மாதிரி பர்ஸு வாங்குறதுக்கான யோகம் உண்டு. 2ம் இந்த தடவை நடந்தே தீரும்.
இந்த தடவை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக மேஷராசிக்காரங்க பர்ஸ் வாங்குவீங்க, இல்லை வாட்ச் வாங்குவீங்க. ஓகே. அதுவே தாண்டி மேஷராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. 2ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் த்ரோட்டு, சளி தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. நிறைய பேர் கண்ணில் பூச்சி விழுகிறது, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இந்த தடவை கண்ணு பல்லு 2யும் பார்த்துக்கிட்டே போது மற்றபடி சூப்பராக இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு. ஆடி மாதம் என்பது அமர்க்கள மாதமாக அமைய காத்திருக்கிறது. ஓகே. என்ன பார்ப்பீங்க இந்த தடவை? நிறைய பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க, அதே மாதிரி நிறைய மான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மானா? ஆமாம், நிறைய மான் பார்ப்பீங்க, நிறைய பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க. நீங்கள் மான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மறலாதீங்க. உங்களுக்கான எல்லா நிகழும் உங்களை தேடி வரப்போ துள்ளி கூச்சி ஓடிக்கிட்டே இருங்க எப்பயும் போலன்னு சொல்லக்கூடிய, ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டக்கான கூட நோ ஓடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த மான் பார்த்தல் என்பது இருக்கும். நீங்கள் நேராக மான் பார்ப்பீங்களோ, இல்லை வந்து ஜூவில் போய் பார்ப்பீங்களோ, இல்லை ஃபோட்டோவில் பார்ப்பீங்களோ, அவனுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த ரூபத்தில் கண்டிப்பாக மான் உங்கள் கண்ணில் படும். பட்டாம்பூச்சி உங்கள் கண்ணில் படுது, அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒயிட் கலர் பட்டாம்பூச்சி இல்லாட்டி கருப்பு கலர் பட்டாம்பூச்சி, 2 தான் கண்ணில் படும். அது 2 உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா சிறகெடுத்து பறக்கிறதுக்கான நேரம் வந்து விட்டது. நீங்கள் எதை பற்றி யோசிக்காம பாருங்கள். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குன்றது இந்த பட்டாம்பூச்சி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. அதுவும் சுபவிரயமாக தான் இருக்கும்போது இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சூப்பர். என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் சொல்கிறேன், துர்க்கையை வழிபாடு மிகச்சிறியான ராஜயோகத்தை இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க காத்திருக்கிறது.